நமது கதையின் நாயகர்கள் சித்தர்கள். இவர்கள் வெறும் துறவிகள் அல்ல, உடலை அழியாமல் வைத்திருக்கும் காயகல்ப முறையை கண்டறிந்த அறிவியலாளர்கள். மகா அவதார் பாபாஜி இவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். பல நூற்றாண்டுகளாக 16 வயது இளைஞராகவே காட்சியளிப்பவர். சிரஞ்சீவிகள் அஸ்வத்தாமா, அனுமன் என காலத்தை கடந்த 7 பெருமைகள் இன்றும் நம்மிடையே உலவுவதாக நம்பப்படுகிறது. இவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஷம்பாலா எனும் ரகசிய பூமியில். திபெத்திய மற்றும் இந்திய புராணங்கள் கூறும் ஒரு மாயாஜால இடம் ஷம்பாலா. இது இமயமலையின் ஏதோ ஒரு மர்ம பகுதியில் சாதாரண மனித கண்களுக்கு தெரியாத பரிமாணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது வெறும் ஆன்மீக இடமல்ல, பிரபஞ்சத்தின் மர்மமான ஆற்றல் புதிந்துள்ள இடம். இங்குதான் சித்தர்களும் சிரஞ்சீவிகளும் உலகை காக்கும் ரகசிய பணிகளை செய்கிறார்கள். 1930களில் அடால்ஃப் ஹிட்லர் மற்றும் அவரது அனேனர்பே அமைப்பு இமயமலைக்கு ரகசிய பயணங்களை மேற்கொண்டது. ஏன்? காரணம் ஒன்று, ஆரியர்களின் பூர்வீகம் அட்லாண்டிஸ் என்றும் அதன் எஞ்சிய ரகசியங்கள் இமயமலை சித்தர்களிடம் இருப்பதாகவும் ஹிட்லர் நம்பினார். காரணம் 2, சித்தர்களின் வசம் இருக்கும் அணு ஆயுதங்களை விட வலிமையான விமான சாஸ்திர தொழில்நுட்பத்தை பெற துடித்தார். ஆராய்ச்சி. ஹிட்லர் அனுப்பிய ஏர்ன்ஸ்ட் ஷாஃபர் குழுவினர் திபெத்திய லாமாக்களிடம் இந்த மரணமில்லா மனிதர்களை பற்றி தீவிரமாக விசாரித்தனர். சித்தர்கள் வாழ்வது ஒரு உயர்ந்த அதிர்வலை நில உலகில். வன்முறை மற்றும் அகங்காரம் கொண்ட ஒருவரால் அந்த ரகசிய பாதையை ஒருபோதும் நெருங்க முடியாது. பாபாஜி போன்ற மகான்கள் உலக அமைதிக்காக போராடுபவர்கள். ஹிட்லரின் அழிவு சக்தியை அவர்கள் ஒருபோதும் ஆதரித்திருக்க மாட்டார்கள். இறுதியில் ஹிட்லர் தேடிய அந்த அழியாத சக்தி அவரிடம் சேரவில்லை. ஆனால் இன்றும் இமயமலையின் குகைகளில் காலத்தை வென்ற சித்தர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.